நாம் இன்றைக்கி 8 வகையான ஈஸியான போண்டா பார்க்க போகிறோம். அதில் முதல்ல இன்ஸ்டன்ட் போண்டா. அதுக்கு 1 கப் கடலை மாவு எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, உப்பு தேவையான அளவு, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அதை முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எல்லா போண்டாமே வந்து டீயோட ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா ஆப்ஷனல். ஸோ நீங்கள் போட்டாலும் ஓகே, இல்லைனாலும் இதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு ஆனியன் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது வெங்காயம் 1 ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இது எல்லாமே வந்து ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுங்க. அதாவது பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்ல சாஃப்டான அந்த பேட்டர் மாதிரி வரணும். பேட்டரில் டோ மாதிரி வரணும். நீங்கள் தொடும்போதே வந்து என்ன ஆகும்னா கையில் ஒட்டும், ஆனால் வந்து அது ஹார்டாக இருக்காது. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி தான் நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம போட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப பெரிய போண்டா இல்லை, ஸோ மினி போண்டா தான். ஸோ குழந்தைகளுக்கு வந்து ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வரும்போது நம்ம வந்து கொடுக்கலாம். நீங்கள் பெருசாக போட்டிங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. குட்டி குட்டியாக எடுத்து போட்டு ஃப்ரை பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆக வரைக்கும் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அந்த டோ கெட்டியாக இருந்ததுன்னா இது ரொம்ப ஹார்ட் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் பார்த்து பண்ணணும். ஸ்டிக்கியாக இருந்தாலும் ஓகே. ஸோ நமக்கு இன்ஸ்டன்ட் போண்டா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறமா நான் இதுக்கு வந்து ஜிஞ்சர் கார்டமம் டீ, அதாவது இஞ்சி ஏலக்காய் டீ பண்ண போகிறோம். அதுக்கு 1 டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5 சின்ன டீஸ்பூனில் டீ பவுடர், அதுக்கப்புறம் ஏலக்காய் முழுசாகவே தட்டி போட்டுருங்க. அதுக்கப்புறம் இஞ்சி, அதையும் கொஞ்சம் தட்டி போட்டுருங்க. இப்போது 1 டம்ளர் பால் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் சுகர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன். ஸோ நல்லா பாயில் பண்ணிங்கன்னா அந்த ஏலக்காயிலையும் இஞ்சியில் இருக்கிறது நல்லா இறங்கிடும். இப்போது ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஸோ பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த இன்ஸ்டன்ட் போண்டா வடை. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது அதாவது என்னென்னா ஒரு சிக்பீஸில் போண்டா, அதாவது மிடில் ஈஸ்டர்ன் ஃபலாஃபல்னு சொல்லுவாங்க. அதுக்கு கொண்டக்கடலை எடுத்துக்கலாம் 1 கப். அதுக்கப்புறமா வந்து என்னென்னா கியூமின் பவுடர், பெப்பர் பவுடர், கொரியாண்டர் பவுடர், ரெட் சில்லி பவுடர், உப்பு தேவையான அளவு, அதுக்கப்புறம் கார்லிக், அதுக்கப்புறம் நான் கடலை மாவு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஆனியன், மின்ட் லீவ்ஸ், கொரியாண்டர் லீவ்ஸ், அதாவது கொத்தமல்லி, புதினா, இதை போட்டுட்டு தண்ணி ஊற்றாம அரைக்கணும். நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா அது வந்து அப்படியே ரன்னியாக மாறிடும். ஸோ இப்போ இதை வந்து ஈக்குவல் சைஸ் பால்ஸாக டிவைட் பண்ணிக்கலாம். ரொம்ப டைட்டாக பிடிச்சிடாதீங்க. ஸோ நமக்கு அந்த பால்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம தமிழில் போண்டான்னு சொல்லுவோம், மிடில் ஈஸ்டில் வந்து ஃபலாஃபல்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக டீக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ பெருசு வேணாலும் பிடிக்கலாம். இதை வந்து தட்டையாக வடையாகவும் போடலாம். ஸோ இப்போது எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணணும். நீங்கள் வந்து ரொம்ப ஹை ஹீட்டில் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக மேலே ப்ரௌன் ஆகிடும், உள்ளே குக் ஆகாது. ஸோ அதனால் எப்போவுமே ஃப்ரை பண்ணும்போது ஃபஸ்ட்டு போடும்போது சூடாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட், பால்ஸை ரொம்ப டைட்டாக பிடிக்கக்கூடாது. ஸோ இதே மாதிரி திருப்பி போட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. ஸோ இது ஆயிலே உறிஞ்சாது. ஸோ நம்ம ஊற்றின ஆயில் அப்படியே தான் இருக்கும், ஆயிலே அப்சர்வ் பண்ணாது. ரொம்ப வந்து ஹெல்த்தியான ஒரு போண்டான்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து கடலை மாவு வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் அரிசி மாவு யூஸ் பண்ணுங்கள். ஸோ சாஸோடு எடுத்துக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரெடிஷ்னலாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தகினின்னு ஒன்று செசமி சீட்ஸில் பண்ணுறதில் எடுத்துக்குவாங்க.
ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்க்கலாம் உள்ளே எப்படி இருக்குன்னு. மேலே கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும், ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதையும் செஞ்சு பாருங்கள். இதுக்கப்புறம் நாம் பார்க்க போகிறது காராமணி போண்டா. இது சவுத் ஆஃப்ரிக்கன் ஸ்பெஷல் போண்டான்னு சொல்லலாம். அதுக்கு 1 கப் காராமணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் நைட்டே கூட ஊற வச்சுக்கலாம். ஸோ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. தண்ணியை வந்து வடிகட்டிடலாம். இப்போது மிக்ஸி ஜாரில் கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, அதுக்கப்புறமா வந்து கியூமின் இதை போட்டு நல்லா அரைச்சிடலாம். கரைன்னு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த அந்த காராமணி அதை போட்டுக்கலாம். ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவில் ட்ரெடிஷ்னலாக அவங்க பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மேல் தோல் எடுத்துருவாங்க. பட் நான் வந்து தோல் எடுக்காமல் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. ஸோ இதையுமே வந்து நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், ஃபைனாக சாப் பண்ணியிருக்க வெங்காயம் இதை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆனியன் வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஃப்ரை ஆகும்போது. இப்போது நம்ம ஆயிலை சூடு பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சின்ன கையளவு மாவு எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு லெமன் சைஸோ நெல்லிக்காய் சைஸ். ஸோ அந்த சைஸில் எடுத்துகிட்டு சூடான எண்ணெயில் போட்டுட்டு இதே மாதிரி கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணணும். கிறிஸ்ப் அண்ட் கோல்டன் ப்ரௌனாக. அதுவும் மீடியம் ஃப்ளேமில் தான் பண்ணணும். நம்ம கடையில் வந்து பொரிக்கும்போது ரிப்பீட்டடாக ஒரே ஆயிலை யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது கிடையாது. ஸோ வெளியே சாப்பிட்றதுக்கு பொதுவாக நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்து வீட்லேயே சாப்பிடுங்க. ஸோ நமக்கு பர்ஃபெக்டான காராமணி போண்டா ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் 2வது பேட்சும் போட்டு காட்டியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் எப்படி பண்ணாலுமே இது வந்து தப்பாக இருக்க சான்சஸே இல்லை. இதையும் வந்து நீங்கள் மெதுவடை மாதிரியும் போடலாம், இல்லை வடை மாதிரியும் போடலாம், இல்லை இதிலேயே நீங்கள் வந்து பக்கோடாவும் போடலாம். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது ஒரு ரொம்ப 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 யூனிக்கான ஒரு ரெசிபி. இதையும் வந்து க்ரீன் சில்லி சட்னி இல்லைனா சாஸோட, அதாவது ரெட் சில்லி சாஸோட, டொமேட்டோ சாஸோட எடுத்துகிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் டீக்கு இல்லாமல் நீங்கள் நார்மலாக கூட இதை வந்து செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ இதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிறது ரொம்ப யூனிக்கான ஒரு ரெசிபி, மைசூர் போண்டா. எல்லோரும் மைதாவில் பண்ணுவாங்க, ஆனால் நான் கோதுமையில் பண்ணியிருக்கேன். அதுக்கு 1 கப் கோதுமை எடுத்துக்கலாம். உப்பு தேவையான அளவு, பேக்கிங் சோடா. ஸோ இதை போட்டாலும் ஓகே, இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தயிர் 1/2 கப் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து க்ரஷ் பண்ணி வச்சுருந்த பெப்பர், கியூமின், அப்புறம் இஞ்சி, பச்சை மிளகாய், அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயம், அதுக்கப்புறம் ரவை ஒரு 2 டேபிள் ஸ்பூன். ஸோ போட்டுட்டு முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு நல்லா புளிச்ச தயிர் இருந்ததுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்ல ஒரு சாஃப்டான நல்ல ஸ்டிக்கியான டோ மாதிரி பண்ணணும். ஸோ இது வந்து சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் கையில் தொடும்போதே வந்து நல்லா ஒட்டிக்கணும், அந்தளவுக்கு அந்த டோ இருக்கணும். இந்த டோ ஹார்டாக இருந்தால் இந்த போண்டா வராது. ஸோ ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் நல்லா தண்ணி ஊற்றிட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே இதை மைதாவில் தான் வந்து சாப்பிட்றாங்க. பட் ஆனால் பார்க்க போனால் மைதாவோட கோதுமையோட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு தடவை சாப்பிட்டு பழகிட்டிங்கன்னா நீங்கள் மைதாவே வந்து சாப்பிட மாட்டீங்க. ஸோ ரேராக நம்ம வந்து சாப்பிட்லாம், பட் வீட்டில் குழந்தைகளுக்கு ஒத்துக்காது மைதா ஒரு சிலருக்கு. ஸோ இதை மூடி 20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஸோ 20 நிமிஷம் விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபர்மெண்ட் ஆகிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்டிக்கியாக இருக்குது பாருங்கள். ஸோ இப்படி கையில் பிழியும் போது வரும் அப்படியே. ஸோ அப்போ சின்ன சின்ன பால்ஸாக போட்டுக்கோங்க.
இதுவுமே டைட்டாக இருக்கக்கூடாது. டைட்டாக இருந்தால் வெடிக்கும், இல்லைன்னா வந்து டேஸ்ட்டும் வராது. ஸோ நம்ம எடுக்கும்போதே ஷேப் அப்படியே பர்ஃபெக்டாக வந்துடும். இதையுமே வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ரொம்ப சூடான ஆயிலில் போட்டுட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் பண்ணிக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் ஆகும்போது நீங்கள் எடுத்துடலாம். ஸோ இதுலேயே நீங்கள் வந்து ராகி போட்டும் பண்ணலாம். ஸோ டீ காஃபியோடு எடுத்துக்கும் போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது பாசி பருப்பில் ஒரு போண்டா. ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம். ஸோ அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்னா, பாசிப்பருப்பு ஒரு 2-3 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ ஊற வச்ச அந்த பாசிப்பருப்பை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இதை வந்து கரகரப்பாக அரைச்சிக்கணும். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் நல்லா ஃபைனாக கூட அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி போட்டுட்டு பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போது இது ஒரு பவுலில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேவைப்பட்டால் இஞ்சி, பச்சை மிளகாய் திரும்ப ஆட் பண்ணிக்கலாம் பொடிப்படியாக. கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதிலையே நீங்கள் புதினா போடுறதுனாலும் போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா இதில் வந்து கேரட் போட்டுக்கிறனாலும் போட்டுக்கலாம். ஸோ உப்பு தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட்டுக்கு. இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கையளவு மாவு எடுத்துக்கிட்டு நம்ம டைட்டாக இல்லாமல் ஆயிலில் வந்து போட்டுக்கோங்க. டைட்டாக பிடிக்கக்கூடாது இந்த பால்ஸை. ஸோ அதுக்கப்புறம் வந்து கோல்டன் ப்ரௌன் கிறிஸ்பாக வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. ஸோ இதில் வந்து அன்ஈவன் ஷேப்பில் இருந்தாலும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எல்லாமே வந்து கிறிஸ்பினஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இல்லையா. ஸோ மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். சீக்கிரம் ஃப்ரை ஆகிடும். ஸோ இது வந்து க்ரீன் சட்னி, கோகோனட் சட்னியோட ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் மைசூர் போண்டா தான் மினி மெதுவடை. ஸோ அது உளுந்தில் பண்ண போகிறோம். அதுக்கு உளுந்து 1 கப் எடுத்துக்கலாம். ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வெங்காயம், ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் இல்லை ரைஸ் ஃப்ளவர். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய். அதுக்கப்புறம் தேங்காய் கொஞ்சம், அதுக்கப்புறம் மிளகு, அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு. நான் வந்து ஊற வச்சு தண்ணியை வடித்து வச்சுருக்கேன் உளுந்தில். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா முழு உளுந்தாக யூஸ் பண்ணோம். இப்போது நம்ம கிரைண்டர்லேயோ இல்லை மிக்ஸி ஜார் ஏதோ அதை ஒன்றில் போட்டுக்கோங்க. கிரைண்டர் தான் கிடையாது, மிக்ஸி ஜார்லேயே ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ஸோ போட்டுட்டு நல்லா மெதுவடைக்கு அரைக்கிற மாதிரியே அரைச்சிக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. நீங்கள் வந்து தண்ணியில் போட்டால் அது வந்து மிதக்கணும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி தான் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்போது அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட அரிசி மாவு இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இல்லைனா அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் எதுவுமே ஆட் பண்ண வேணாம். இப்போ கருவேப்பிலை, உப்பு எல்லாம் போட்டுக்கலாம். அப்புறம் ஜிஞ்சர், கோகோனட், பெப்பர் இதை போட்டுட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஸோ பீட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போது ஆனியன் போட்டுக்கலாம். ஸோ இது ஆப்ஷனல் தான், ஒரு டீஸ்பூன். இப்போ அதே மாதிரி ஆயிலில் நல்லா சூடான ஆயிலில் போட்டுட்டு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. ஸோ எப்படி இருக்கணும்னா கோல்டன் ப்ரௌன் கிறிஸ்பியாக இருக்கணும். ஸோ பேட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேட்டர் கரெக்டாக இருந்ததுன்னா இது வந்து கரெக்டாக வரும். இல்லை நீங்கள் பேட்டர் சரியாக அரைக்கலை அப்படின்னா இது கொஞ்சம் வெடிக்க பார்க்கும் கெட்டியாக இருந்துச்சுன்னா. ஸோ இதுவும் வந்து டீயோட ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கோகோனட் சட்னியோட ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள் இதையும். இதுக்கப்புறமா லெஃப்ட் ஓவர் சேமியாவில் எப்படி வந்து ஒரு சின்ன போண்டா பண்ணலாம். அதுக்கு லெஃப்ட் ஓவர் சேமியா உப்புமா, மீதி இருக்கிற சேமியா உப்புமா, அதுக்கப்புறம் வெங்காயம், அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், உப்பு தேவையான அளவு, அதுக்கப்புறம் கடலை மாவு ஒரு 3 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன் இல்லைனா கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடர், பெருங்காயம் போட்டுக்கலாம், மஞ்சள் தூள், இதெல்லாம் போட்டுட்டு முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்ல ஒரு சாஃப்டான டோ மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்காக இந்த சேமியா உடையணும்னு அவசியம் இல்லை. அந்தளவுக்கு நீங்கள் பண்ண வேணாம். நல்லா ஸ்டிக்கியாக இருக்கணும். டைட்டாக இருந்ததுன்னா போண்டா வராது சரியாக.
ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கையில் எடுத்தால் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். லைட்டாக ஒட்டும், பட் ஆனால் ரொம்ப பர்ஃபெக்டான ஷேப்பில் வரும். ஸோ இதே மாதிரி ஈக்குவல் சைஸ் பால்ஸை டிவைட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ எண்ணெய் காய வச்சுட்டு இந்த பால்ஸ் எல்லாம் போட்டுட்டு நமக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ என்னோடய எண்ணெய் வந்து ப்யூர் ஆயிலுங்கிறதுனால கொஞ்சம் பொங்கி வருது. ஸோ கோல்டன் ப்ரௌன் ஆன வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேமில் தான் நம்ம வந்து பண்ணணும். அதே மாதிரி பால்ஸ் பிடிக்கும்போது போண்டா வந்து டைட்டாக இருக்கக்கூடாது. ஸோ திருப்பி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஸோ இந்த போண்டா பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்கானது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் நம்ம ஆலு வடை, அதாவது உருளைக்கிழங்கு போண்டா. இது ரொம்ப சிம்பிளானது, எல்லாத்துக்கும் ரொம்ப தெரிஞ்ச போண்டா தான். அதுக்கு உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்து உப்பு, பெருங்காயம், வெங்காயம், இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கடுகு, கியூமின், கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு. இப்போது ஆயில் ஊற்றிட்டு நம்ம போட்டிருக்க எல்லாமே வந்து வெங்காயம், கடலைப்பருப்பு எல்லாம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் தேவையான மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, பெருங்காயம். அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் பாயில் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு 3 இருக்குது. ஸோ அதையுமே போட்டுட்டு நீங்கள் நல்லா மேஷ் பண்ணணும். ஸோ கட்டியாக இல்லாத மாதிரி மேஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டைமில் உங்களுக்கு வந்து கேரட் தேவைப்பட்டாலோ, பச்சை பட்டாணி தேவைப்பட்டாலோ ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது கடலை மாவு ஒரு கப் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அரிசி மாவு 3 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு இதெல்லாம் போட்டுட்டு பெருங்காயம் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி பேட்டர் மாதிரி பண்ணணும். ஸோ ஒரு சிலருக்கு வந்து தின்னான கன்சிஸ்டன்சி பிடிக்கும், ஒரு சிலருக்கு திக்காக பிடிக்கும். ஸோ உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஓரளவுக்கு இப்படி திக்காக இருக்கணும். இப்போது இந்த பால்ஸை வந்து உருளைக்கிழங்கு ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பால்ஸை வந்து ஈக்குவல் சைஸாக நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரொம்ப சின்னதாக போட்டிருக்கேன். ஸோ அதான் குழந்தைகளுக்கும் பிடிக்கும், அவங்க ஒன்று சாப்பிட்டாவே கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பால்ஸை இந்த கடலை மாவு பேட்டரில் டிப் பண்ணிக்கலாம். டிப் பண்ணிவிட்டு நல்ல சூடான ஆயிலில் போட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும், லைட் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் இதையும் ஃப்ரை பண்ணணும். ஆல்ரெடி உருளைக்கிழங்கு குக் ஆனதுனால இது ஓவர் குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. மேலே மட்டும் நமக்கு குக் ஆகி உள்ளே லைட்டாக கிறிஸ்பியானா ஓகே. ஸோ நம்ம பேட்டர் கரெக்டாக பண்ணதுனால இந்த போண்டா ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஸோ இதே வந்து க்ரீன் சட்னியோடு எடுத்துக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ செஞ்சு பாருங்கள், இதில் எது நல்லா இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதனோட ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நம்ம south indian foods.in அப்படிங்கிற நம்ம வெப்சைட்டில் கொடுத்துருக்கோம், பாருங்கள்.